வணக்கம். நான் சாந்தினி. இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசு ஒரு விதமான பாரமா ரொம்ப குழப்பத்தோட இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நாள் இப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். என்னதான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, அந்த மாதிரி. அப்பதான் என் கண்கள்ல ஒரு அற்புதமான ஒரு வாசகம் தென்பட்டது. இங்க ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, மனதை மனதாலேயே கொள்ள முடியாது. அதாவது கவலைய நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது தீர்வல்ல. ஒரு ஆறு எப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த முடியாதோ அது போலத்தான் நம்முடைய மனசும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆறு எங்கிருந்து ஆரம்பித்தது, அதோட மூலம் சோர்ஸ் கவனிச்சோம்னா அங்க ஒரு பெரிய அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு வராரு. ஒரு தண்ணீர் கிளாஸ மாணவர்களிடம் காட்டுறாரு. இதோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடையை சொல்றாங்க. அப்போ ஆசிரியர் சொல்றாரு, இங்க இதோடைய எடை எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு நேரம் இந்த தண்ணீர் கிளாஸ பிடிச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். இத ஒரு நிமிடம் பிடித்திருந்தா கை வலிக்காது, இதையே 1 மணி நேரம் பிடிச்சிருந்தா கை மரத்து போகும், அதையே ஒரு நாள் முழுக்க பிடித்திருந்தா கை செயலிழந்து போயிடும். அது மாதிரிதான் நம்முடைய மனக்கவலைகளும். இந்த தண்ணீர் கிளாஸ் மாதிரி தான் நம்முடைய கவலைகளும். அதை கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா அது ஒரு பாடம், அதுவே ஒரு நாள் முழுக்க நினைச்சு கவலைப்பட்டோம்னா அது நமது மனதை செயலிழக்க செய்துவிடும். அதனால வேற எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அதனால தண்ணீர் கிளாஸ கீழே வைக்க பழகணும். இங்க கவலைய நினைச்சு கவலைப்படுறது தண்ணீர் கிளாஸ விடாம பிடிச்சிருக்கிற மாதிரி. நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு மன அழுத்தம் வருது. இவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்க முன்னேறிட்டாங்க, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா இங்க உண்மை என்னன்னா, ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு நேரத்துலதான் பூக்கும். உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அதனால இன்னைக்கு உங்க மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை செய்யாதீங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை நல்லா கவனிங்க. உங்ககிட்ட நீங்களே இந்த கவலை இப்போ யாருக்கு வருதுன்னு கேட்டுக்கோங்க. அந்த அமைதியில தான் உங்களுக்கு தெளிவு பிறக்கும், அதோட விடை தெரியும். நானும் இன்னைக்கு அப்படித்தாங்க என்ன தேத்திக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மனசு பாரமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.